வணக்கம். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளை உங்கள் வரவேற்பு அறைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் அருணீஸ்வர். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பவானி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சிறுமுகை காந்தவயல் இடையிலான உயர்மட்ட பாலம் நீரில் மூழ்கியது. மாணவர்கள் பொதுமக்கள் நலன் கருதி பேரூராட்சி சார்பில் மோட்டார் படகு ஏற்பாடு. வேதாரண்யத்தில் மழை ஓய்ந்ததால் உப்பு ஏற்றுமதி பணிகள் தீவிரம். உப்பு மூட்டைகளை லாரிகளில் ஏற்றி உப்பள தொழிலாளர்கள் மும்முரம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியில் தை பட்டத்திற்காக கத்தரிக்காய் சாகுபடி. சிம்ரன் வகை கத்தரிக்காய் நாற்றுகளை இறக்குமதி செய்து நடவு பணி. திருப்பத்தூர் அருகே குண்டும் குழியுமாக காணப்படும் தார் சாலை. சாலையை சீரமைத்து தர விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை. கொடைக்கானல் அருகே அடிப்படை வசதிகள் இன்றி தவிக்கும் பளியர் மலைவாழ் மக்கள். பழங்குடியின மக்களின் வேதனைகளை விவரிக்கும் செய்தி தொகுப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். சிறுமுகை காந்தவயல் இடையிலான உயர்மட்ட மேம்பாலம் நீரில் மூழ்கியதால் பொதுமக்கள் மாணவர்கள் நலன் கருதி மோட்டார் படகு இயக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுமுகை லிங்காபுரம் அருகே காந்தவயல் மேலூர் உள்ளிட்ட பல்வேறு பழங்குடியின கிராமங்கள் உள்ளன. இந்த கிராமங்களில் இருந்து மேட்டுப்பாளையம் சிறுமுகை கோவை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மாணவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு சென்று வருகின்றனர். இப்பகுதி மக்களின் வசதிக்காக கடந்த அதிமுக ஆட்சியில் பவானி ஆற்றின் குறுக்கே மேம்பாலம் கட்டப்பட்டது. மழைக்காலங்களில் இந்த பாலம் மூழ்கி விடுவதால் தற்பொழுது பழைய பாலத்தின் அருகிலேயே புதிய மேம்பாலம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தற்பொழுது கனமழை பெய்து வருவதால் மேம்பாலம் முழுவதுமாக நீரில் மூழ்கியதால் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் நலன் கருதி பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் பரிசல்கள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதனால் பாதுகாப்பு உடையுடன் படகில் ஏறி மாணவர்கள் பள்ளிக்கு சென்றனர். வேதாரண்யத்தில் உப்பு ஏற்றுமதி மழையால் பாதிக்கப்பட்டு இருந்த நிலையில் இன்று உப்பு ஏற்றுமதி பணிகள் தீவிரமாக நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியன் பள்ளி, கோடியக்காடு, கடினல் வயல் ஆகிய பகுதிகளில் 9,000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. கடந்த ஒரு மாதமாக வடகிழக்கு பருவமழை தொடங்கி மழை பெய்ததால் இந்த ஆண்டுக்கான உப்பு உற்பத்தி நிறுத்தப்பட்டுவிட்டது. சேமித்து வைத்துள்ள உப்பை வெளி மாவட்ட மற்றும் வெளி மாநிலங்களுக்கு அனுப்பும் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வந்ததால் உப்பு ஏற்றுமதி பணிகள் முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் இன்று காலை முதல் வேதாரண்யம் பகுதியில் மழை ஓய்ந்திருப்பதால் மீண்டும் உப்பு ஏற்றுமதி பணிகள் தீவிரமடைந்துள்ளன. உப்பை சாக்கு மூட்டைகளில் அடைத்து லாரிகளில் மூலம் அனுப்பும் பணியில் உப்பள தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியில் தை பட்டத்திற்கு கத்தரிக்காய் சாகுபடியை விவசாயிகள் தொடங்கியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியின் முக்கிய விவசாயமாக மலர் சாகுபடி இருந்த போதிலும் நிலத்தின் ஒரு பகுதியில் காய்கறிகள் சாகுபடியிலும் விவசாயிகள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சீசனுக்கு ஏற்றவாறு தக்காளி, பச்சை மிளகாய், கத்தரிக்காய் என செடி சாகுபடியில் ஆர்வம் காட்டும் விவசாயிகள் தற்பொழுது தை பட்டத்திற்காக கத்தரிக்காய் நடவு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் சிம்ரன் கத்தரிக்காய் என்று அழைக்கப்படும் கத்தரிக்காய் வகை நாற்றுகளை இறக்குமதி செய்து அவைகளை விளைநிலங்களில் நடவும் பணியில் தற்பொழுது விவசாய தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் அருகே தார் சாலை பழுதடைந்து குண்டும் குழியுமாக உள்ளதால் விளைபொருட்களை கொண்டு செல்ல முடியாமல் விவசாயிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அருகே நத்தம் பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதி மக்கள் பெரும்பாலும் விவசாயத்தை நம்பியே உள்ளனர். இப்பகுதியில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட தார் சாலை முற்றிலுமாக பழுதடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இதனால் தங்கள் விளைபொருட்களை சந்தைப்படுத்த கொண்டு செல்ல முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களும் தவறி விழுந்து விபத்து ஏற்படும் சூழல் உள்ளது. இதனால் சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் அரசு அலுவலகங்களில் ஊழியர்கள் இல்லாத போதும் மின்விசிறி மற்றும் விளக்குகளை இயக்குவதால் மின்சாரம் வீணாகி வருகிறது. நாகப்பட்டினம் மேலக்கோட்டை வாசல் பகுதியில் உள்ள இளநிலை மின் பொறியாளர் அலுவலகத்தில் கதவுகள் திறந்தபடியே அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் இருக்கையில் யாரும் இல்லாத போது மின்விசிறி மற்றும் லைட் தேவையில்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்க வேண்டிய அதிகாரிகளே அலட்சியமாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் அலட்சியமாக செயல்படும் ஊழியர்கள் மீது சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. சாத்தான்குளம் அருகே நியாய விலைக்கடை சிதிலமடைந்து இடிந்து விழும் நிலையில் இருப்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள செட்டிக்குளம் கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட குடியிருப்பு உள்ளன. இந்த கிராமத்தில் செயல்பட்டு வந்த நியாய விலைக்கடை கட்டடம் முழுவதுமாக சிதிலமடைந்திருப்பதால் கடந்த 4 ஆண்டுகளாக பூட்டப்பட்டு செயல்படாமல் உள்ளது. இந்நிலையில் கட்டடம் முழுவதுமாக சிதிலமடைந்து எலும்புக்கூடு போன்று காட்சியளிக்கிறது. இந்த கட்டடம் குடியிருப்புகளுக்கு மத்தியில் உள்ளதால் அந்த பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். அவ்வப்போது மழை பெய்து வருவதால் கட்டடம் எந்த நேரத்திலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. எனவே அசம்பாவிதம் ஏற்படும் முன்பாக கட்டடத்தை இடித்து அகற்ற வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பல்லடம் அருகே அரசு நிலத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பதாக கூறி பொதுமக்கள் திரண்டதால் பரபரப்பு நிலவியது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த அருள்புரம் உப்பிலிப்பாளையம் பகுதியில் அரசுக்கு சொந்தமான இடம் உள்ளது. 3.5 சென்ட் அளவுள்ள அந்த நிலத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்திருப்பதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் திடீரென பொதுமக்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆக்கிரமிப்பை அகற்றி அரசு அலுவலகம் அல்லது பொதுமக்களுக்கு பயன்படும் வகையிலான கட்டடங்களை கட்ட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகம் முழுவதும் உள்ள முருகன் கோவில்களில் திருக்கல்யாண வைபவத்துடன் கந்தசஷ்டி விழா நிறைவு பெற்றது. தமிழ் கடவுளான முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்ததை கொண்டாடும் விதமாக கந்தசஷ்டி விழா 6 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான விழா கடந்த 2ஆம் தேதி தொடங்கி நேற்றுடன் நிறைவடைந்தது. திருச்சி நாகநாத சுவாமி கோவிலில் உள்ள உற்சவ மண்டபத்தில் முருகன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மங்கள வாத்தியங்கள் முழங்க காப்பு கட்டுதல், மாலை மாற்றுதல், திருமாங்கல்யம் அணிவித்தல் உள்ளிட்ட நிகழ்வுகளுடன் முருகன் மற்றும் வள்ளி தெய்வானை திருமணம் விமர்சையாக நடைபெற்றது. இதேபோன்று மேட்டுப்பாளையம் அருகே உள்ள குருதமலை குழந்தை வேலாயுத சுவாமி கோவிலில் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. விழாவில் 2000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள திருமலைக்கேணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்களின் அரோகரா பக்தி முழக்கத்துடன் முருகன் வள்ளி தெய்வானை திருமணம் இனிதே நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சந்நிதி முன்பு புதுமண தம்பதியர் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் பகுதியில் அமைந்துள்ள ஆட்சீஸ்வரர் கோவிலிலும் கந்தசஷ்டி விழா திருக்கல்யாண வைபவத்துடன் நிறைவு பெற்றது. திருமணத்தில் பங்கேற்ற பக்தர்களுக்கு மங்கள பிரசாதம் விருந்தளிக்கப்பட்டது. அடுத்து உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்க வருகிறது உள்ளூர் எக்ஸ்பிரஸ்.
மயிலாடுதுறையில் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பரிமள ரங்கநாதர் ஆலயத்தில் ஐப்பசி மாத காவிரி துலா தீர்த்தவாரி உற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை முன்னிட்டு பெருமாள் சர்வ அலங்காரத்துடன் கொடிமரத்திற்கு எதிரே உள்ள 4 கால் மண்டபத்திற்கு எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து பெருமாளுக்கு கொடிமரத்திற்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக நாளை கருட சேவையும் வரும் 15ஆம் தேதி திருத்தேர் உற்சவமும் நடைபெறவுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கும்மிடிப்பூண்டி அருகே குண்டும் குழியுமான சர்வீஸ் சாலையை சீரமைக்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே எலாவூரில் உள்ள சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையின் சர்வீஸ் சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். தற்பொழுது வடகிழக்கு பருவமழை பெய்து வருவதால் அந்த சாலைகள் சேரும் சகதியுமாக மாறியது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் செவிசாய்க்கவில்லை என்று குற்றம் சாட்டி சேற்றில் நாற்றுகளை நட்டு எதிர்ப்பை பொதுமக்கள் தெரிவித்தனர். தகவலறிந்து வந்த போலீசார் அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின் அனைவரும் கலைந்து சென்றனர். திருப்பத்தூர் காந்திப்பேட்டையில் அமைந்துள்ள குண்டிமாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த குடமுழுக்கு விழாவில் கணபதி ஹோமம், வாஸ்து பூஜை, காளையாக பூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. இந்த குடமுழுக்கு விழாவில் திருப்பத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மாவட்டங்களில் நடைபெற்ற விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். திருவண்ணாமலையில் நடைபெற்ற இளையோர் பெண்கள் கபடி போட்டியில் 500க்கும் மேற்பட்ட வீராங்கனைகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். திருவண்ணாமலையில் மாநில அளவிலான 50வது இளையோர் பெண்கள் கபடி போட்டி நடைபெற்றது. தமிழ்நாடு அமைச்சூர் கபடி கழகம் மற்றும் திருவண்ணாமலை அமைச்சூர் கபடி கழகம் இணைந்து நடத்தும் இப்போட்டியினை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் துவக்கி வைத்தார். 65 கிலோவிற்கு கீழ் 20 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு நடத்தப்பட்ட இப்போட்டியில் சென்னை, திருவண்ணாமலை, ஈரோடு, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 532 வீராங்கனைகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்படுகிறது. அத்துடன் இப்போட்டியில் வெற்றி பெறுவோர் உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான கபடி போட்டியில் பங்கேற்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.